பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பொருள்லாம் காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்ட்டு வாங்கியிருக்கேன் பர்ஃப்யூம் வந்து. ஸோ எனக்கு அவ்வளோவா ஒத்துக்காது, பர்ஃப்யூம் அலர்ஜி ஆகும். நான் அவ்வளோ யூஸ் பண்ணதே கிடையாது சுத்தமாக. எப்போயாவது எங்கள் அக்கா அதெல்லாம் வச்சுருந்தா அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப ரேர் தான். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறது. நான் நிறைய பொருள் இதில் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ பெரிய பில் வந்திருக்கா என்னன்னு தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹஸ்பண்டுக்கான சென்ட்டு. அவரு ரெகுலராக வாங்குறவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீடு. ஸோ எப்பயுமே எங்கள் அக்கா தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு. சரின்ட்டு நானே அப்புறம் வாங்கிக்கிட்டேன். எனக்கு தோலோடு இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிக்கிட்டேன். அடுத்தது ஷாக்ஸ். இது வந்து என் பெரிய பொண்ணுக்கு ஷாக்ஸ் வாங்கணும். சரி ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அதே சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனது. எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணால் தான் ஆக்சுவலாக தெரியும். இது வந்து பெல்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கினது. அடுத்தது இது வந்து சர்க்கரை வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மா கேட்டிருந்தாங்க. எங்கள் அம்மாக்காக சர்க்கரை வாங்கணும். எங்கள் வீட்டில் பெருசாக யூஸ் ஆகாது. சுகர் வந்து ஜூஸ் போட்டால் மட்டும் தான் எங்கள் வீட்டில் சுகர் காலியாகும், இல்லைன்னா காலியாக ஆகாது. அடுத்தது இது கண்ணாடி ஆக்சுவலாக வந்து 2 பேருமே தான் வாங்கினாங்க. பட் ஆனால் ஐஸ்கிரீம் வாங்கினதுனால கண்ணாடியை வந்து கட் பண்ணிட்டேன். நிறைய கண்ணாடி வீட்டில் இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் பில் கவுண்டரில் வந்திருக்கு. எதுங்களாவது அப்படியே எடுத்து போட்டு பார்க்குறப்ப ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்து உள்ளே போட்டுட்டாங்க. என்னன்னு தெரியல. சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்குது. என் சின்ன பொண்ணுக்கு போட்டாலே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஃப்ரீ சைஸு அது இதுன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது C-type சார்ஜர் தான். இது எங்கள் அம்மாக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கணும். அதே தான் டிக்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணுக்காக. அடுத்தது கிண்டர் ஜாய். எல்லா கவுண்டர்கிட்டையுமே இந்த கிண்டர் ஜாயெலாம் வச்சுருக்காங்க. ஸோ என் பெரிய பொண்ணுக்கு ஒன்று, என் சின்ன பொண்ணுக்கு ஒன்று. அப்புறம் அவங்களுக்கான டாய்ஸு. இது வந்து என் பெரிய பொண்ணு வாங்கினது. இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு டாய்ஸ் வாங்கியிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சீப்பாக டாய்ஸ் வாங்கினது 45 ருபீஸ்க்கு. என் பெரிய பொண்ணு வந்து ஃப்ரூட் கட்டராட்டம் வாங்கினா, அது 165 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சரைன் பேஸ்ட். இது வந்து எங்களுக்கு நாங்கள் இப்போலாம் ரெகுலராக சென்சரைன் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தால் சோப்பு. இது வந்து நான் தனித்தனியாக வாங்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாகவே பாக்ஸே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதை எடுத்துகிட்டு போய் வச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பில் போடுறப்ப எடுத்துகிட்டு போய் வச்சிக்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் பில்லில் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டாரு. இதுக்கு தான் அவரை நான் வந்து பில் கவுண்டரில் விட்றதே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி தெரியாதனமாக விட்டு தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்துருச்சான்னு தெரியல. அடுத்தது இது பாஸ்தா. இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால சரின்னு சொல்லிட்டு வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது போர்பான் பிஸ்கெட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்பத்து. இது வந்து வெயில் நாளைக்காக வாங்கினது. கடைசியில் இப்போ மழை நாளே வந்துருச்சு, இப்போ தான் வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பல்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ப்ரைஸ் அதிகமானது. இது வந்து ஹஸ்பண்ட் வாங்கினாரு, ட்ரிம்மரு. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து அது கொஞ்சம் பிரிச்சிருக்கு, பொட்டுக்கடலை வாங்கினது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடு. இப்போலாம் ஆனால் 2 kgன்னு போட்டு வருது, லிட்டரில் வராமல், என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தான் 5 கிலோ. இது எங்கள் அம்மாக்காக இந்த 5 கிலோ பேக் வாங்கினது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷூ தான். இது ஹஸ்பண்டுக்காக வாங்கினது. இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு பிளான் போடுறது. கடைசியில் இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து வாக்கிங் போகிறதுக்காக ஷூவு. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட்டு இவ்வளோ பெரிய பில்லே எங்களுக்கு வந்ததில்லை. இந்த யாரடி நீ மோகினியில் வர மாதிரி ஒரு பெரிய பில்லாக வந்தது 6889 ரூபா. சரி எங்கள் பொண்ணு வந்துடுச்சு. ஸோ அவள் வேறு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா. பாய். அது டேடி யூஸ் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. டேடி வந்து அடிச்சுடுவாங்க. சீக்கிரமாக அம்மா உனக்கு வச்சு விட்றேன்.